மக்களும் அந்த மக்களும் ஒற்றுமையா தான் இருக்கிறோம். எல்லா நண்பர்களை தான் பழகிறோம். எந்த சம்பவம் இல்லை. அவங்க சௌமியா அன்புமணியும் அவங்க மகளிர் மீட் பண்ணதுக்கு வந்தாங்க. எங்க கட்சிக்காரங்க எல்லாருமே யாருக்கிட்ட போய் டொனேஷன் கேட்கல, யாருக்கு எந்த இல்லாத சொந்த பாக்கெட் செலவு போட்டு பேனர் வச்சோம். 28 பேனரை 5 கிலோமீட்டருக்கு பிரிச்சாங்க. 28 பேனர் அந்த போட்டோலாம் எங்ககிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் அமைதியான முறையில் எல்லாரும் ஏதோ ஒரு பசங்க ஒருத்தர் 2 பேர் ஏதோ கத்திருக்கோம். அதுல வந்து நாங்க எந்த மாற்று கஷ்டம் இல்லை. அது தவறு. அது நாங்க அதிகாரிகிட்ட இருந்து எல்லாருக்கிட்ட பேசிப்போம். அது தவறு. அதுக்கு பிறகு நாங்க போயிட்டு அந்த கிராமத்து கவுன்சிலர் அந்த ஊருக்காரங்க அவங்க அப்பா அம்மா எல்லாம் கூப்பிட்டு நைட்டே சமாதானம் பேசிட்டோம். சமாதானம் பேசி எழுதி வாங்கிட்டோம். அந்த லெட்டர் எஸ்பி சார்கிட்ட டிஎஸ்பி கிட்ட இருக்கு. சமாதானம் ஆயிடுச்சு. பக்கத்து ஊரு. அந்த கூட்டத்துக்கு அந்த ஊர்ல இருந்து ஆதிராட மக்கள் மட்டும் 500 பெண்கள் வந்தாங்க. சௌமியா வந்த கூட்டத்துக்கு 500 பெண்கள் வந்தாங்க அந்த கடப்பாக்கத்துல இருந்து. அப்படிதான் ஒற்றுமையா இருக்கிறோம். 3 நாள் கழிச்சு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு 2-3 பேர் போய் உட்காந்து இந்த கலவரத்தை வந்து தூண்டி விடுறாங்க. 2 நாளா உங்களுக்கு தெரியும். நாங்க அமைதியா இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைல 2-3 நிர்வாகிங்க சார் தொடர்ந்து அங்க போயிட்டு மைக் போட்டு மீட்டிங் மாதிரி பேசி அந்த பகுதியே வந்து கலவர பகுதி ஆகி வச்சிருக்காங்க. கூவத்தூர்ல இருந்து மரகான வரைக்கும் கலவர பகுதி ஆகி வச்சிருக்காங்க. அதனால எங்க நகரசலர் வீட்டுக்கு திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து ஒருத்தவங்க கார்ல வராங்க. அதையும் நாங்க சொல்லியிருக்கிறோம். கார்ல வந்து விஜயகுமார் எங்க விசாரிச்சுக்கிறாரு. ஒரு கார்ல வந்து கேக்குறாங்க அவங்க அந்த கட்சியில இருந்து வந்து. நாங்க எவ்வளவு அமைதியா போறோம். இன்னைக்கு கூட நாங்க வந்து எங்க கட்சி தலைமையில எங்க அந்த அன்புமணி கிட்ட பேசணும். அமைதியான முறையில காவல்துறை என்ன சொல்றாங்களோ அதுக்கு அந்த மாதிரி நடந்து போவேன் அப்படின்னு எங்க வழக்கறிஞர் பாலு நம்ம ஐஜி சார் கிட்ட பேசியிருக்கிறாரு. அஸ்கார் கிட்ட பேசியிருக்கிறாரு. எங்க எம்எல்ஏ இளைஞரணி தலைவர் கணேஷ்குமார் டிஎஸ்பி பேசினாரு. நாங்களும் டிஎஸ்பி வந்து பார்த்தோம். எஸ்பி 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட். எஸ்பியும் பார்க்க போறோம். நாங்க அமைதியா போகணும். தேர்தல் சந்திக்கணும். அமைதியா எங்களுக்கு உரிமையை பெற்றெடுக்கணும். நாங்க அமைதியா இருக்கிறோம். நான் எங்களால காவல்துறைக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. பள்ளி பையன்